அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படியே 2 பக்கங்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன் என்று ஒரு பக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு பின் என்று இன்னொரு பக்கம் இருக்கிறது. கிறிஸ்து வந்தாலே ஆசீர்வாதம். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது வெற்றி. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கடைசியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். ஆபிரகாமுடைய சரித்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுக்கு ஒரு பையனை கொடுக்கிறார், ஈசாக்குன்னு வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த 22வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவனை சோதிக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன். ஒரு நாளையா சொல்லுங்க, சோதனை மேல் சோதனைன்னா என்ன அர்த்தம்? ப்ரமோஷன் ஆஃப்டர் ப்ரமோஷன். ஒரு நாளையா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ப்ரமோஷன் ஆஃப்டர் ப்ரமோஷன். ப்ரமோஷன் வேணுங்க மாத்திரம் சொல்லுங்க, வேண்டாதவங்க சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. ஆமீன். வேணும்னு மாத்திரவங்க சொன்னா போதும், நான் யாரையும் கண்படுத்தப்படுது. கரெக்டா? ப்ரமோஷன் ஆஃப்டர் ப்ரமோஷன் சொல்லுங்க. நீங்க எல்லாம் ப்ரமோஷன் ஆனதை நான் விரும்புறேன், அதான் உங்களை அப்படி திரும்ப சொல்றேன். ஆமீன். யாருக்காவது ஆள் கிடைக்கிறது சுசியை ஒன்று பிடிச்சிக்காங்க. சுசிக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். சொல்லிட்டியா? சரி, ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை விசுவாசிக்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்துவதை அவர் எதிர்பார்க்கிறார். இங்க ஆண்டவர் எப்படிதான் இவனை சோதித்தாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் யாரு? ஆபிரகாம். சொல்ல, நான் ஒன்றும் சளைத்தவன் இல்லை ஆண்டவரே, சோதிங்க அப்படின்னு. பால்மரம் மாதிரி அந்த ஆளு. ஒரு ஆளியா சொல்லுவோமா? கொஞ்சம் இருக்குன்னு தெரியும். ஒரு ஆளியா சொல்லுங்க. சளைத்தம் கிடையாது. சோதிங்க பார்க்கலாம், எவ்வளவுதான் பார்க்கலாம். நீங்களா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் கூட போராடுகிற ஒரு ஆளையா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. குழந்தைய கொண்டு போய் பலி கொடுக்குன்னு சொல்றாரு. எதுக்கு? அவனை சோதிக்கிறார். எதுக்கு? இன்னும் ப்ரமோஷன். ஒரு ஆளியா சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று நம்மளாம் சொல்ல ஆண்டவர் அவனுக்கு பேரை வச்சிருக்கிறாருங்க. ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசிகளின் தகப்பன் ஐயா ஆபிரகாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? சோதித்தார் என்று பார்க்கிறோம். 22வது அதிகாரம் அந்த 1வது வசனத்துல அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். எப்படி? இதோ அடியேன். And he said, here I am. தமிழ்ல அடியேன்னு போட்டிருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல அந்த வேர்டு இல்லை. எனிவே, அப்போ பாருங்க அந்த இடத்துல என்ன டெஸ்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் 12வது வசனம் தயவு செய்து. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று அவர் சோதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு பயப்படுகிறோம்? ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டார். எங்க 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு பயப்படான்னு சொல்லிட்டார்ல, இனியும் நீ பயப்படாம இருக்கிறியா? நீ யாருக்கு பயப்படுகிற அப்படின்னு சோதிக்கிறதற்காக இந்த காரியத்தை சொல்றாரு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மளை டெஸ்ட் பண்றதா ஒரு விளையாட்டு மாதிரி. ஒரு ஆளியா சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க, இந்த 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறாய். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்ப இந்த ஆபிரகாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு பயப்படாம இருக்கிறான். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிறான். அல்லேலூயா. வேற யாருக்கும் கீழ்ப்படியல.
கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறாய். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆமென். ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்குள்ளால? உன் சந்ததிக்குள். ஜாதிகள் சொன்னா சகல மக்களும், சகல நாட்டு மக்கள், சகல விதமான இனத்தின் மக்கள். அதுதான் இந்த வேர்டு வந்து அது பழைய காலத்தில் உள்ள டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க. இஃப் இன் யோர் சீட் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த எர்த் ஷால் பி பிளெஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் obeyed my voice. Today the Lord is testing us whether we have the fear of the Lord. அந்த இந்த காரியங்களுக்கு பின்பு தான் இந்த சோதனையே நடக்குது. இந்த சோதனை நடந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? நானும் சளைத்தவன் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. again 20வது வசனத்தில் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன? ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து மில்காலுக்கும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அதாவது அவருடைய சகோதரனாகிய யாரு? நாகோர். அந்த நாகோருக்கு மில்கால் என்றதான ஒரு மனைவி என்ன செய்கிறாரு? ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வம்ச வரலாறு தொடங்க ஆரம்பிக்குது. அந்த யாருடைய? இந்த ஆபிரகாமுடைய முற்பிதாக்களுடைய வம்ச வரலாறு. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். நம்ம இதே அதோட அந்த அந்த போர்ஷன் அது நமக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு நல்ல காரியம் நடக்குது. ஆபிரகாம் பயப்பட்டான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவன் பிரதருக்கு என்னாச்சு? குழந்தை பிறந்துருச்சு. ஒரு ஆளியா சொல்லுங்க, ஒரு ஆளியா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிற பொழுது உங்களுடைய சகோதரன், அதாவது கிறிஸ்துவுக்குள் சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், சொந்த சகோதரனா சகோதரியா இருக்கலாம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆளியா சொல்லுமா? உங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. எப்போ? இந்த காரியங்கள் நடந்த பின்பு, கர்த்தருடைய சோதனையில நீங்க ஜெயித்த பிறகு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதரன் அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உங்களுக்கு தான் முதல்ல ஆண்டவர் சொன்னாலும், ஆண்டவர் பின்பதாக உங்கள் குடும்பத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாம் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இவன் தான் முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதன். நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இருக்குது. ஆனாலும் அவன் எல்லார்கிட்டையும் பேசியிருப்பான். இப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவரை இந்த நம்முடைய யெகோவா தேவனை நீங்கள் உங்கள் தெய்வமாய் கொண்டுருங்க. இந்த யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் ஆமென் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த காரியங்கள் வாசிக்கிறோம். சில இடங்கள் இவைகளுக்கு பின்பு எப்படி போட்டிருக்குது? இவைகளுக்கு பின்பு. பாருங்க, ஆண்டவர் எஸ்தரை ராஜாத்தியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் chapter 2 verse 1. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்து போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் என்று பார்க்கிறோம். ஆஃப்டர் தீஸ் திங்ஸ். இங்கிலீஷ்ல, தமிழ்ல தான் இவைகளுக்கு பின்புன்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல என்னது? ஆஃப்டர் தீஸ் திங்ஸ். அதற்கு பின்பு ஆண்டவர் ஒரு தகப்பன் தாய் இல்லாத ஒரு ஏழை பெண்ணை ராஜாத்தியாக மாற்றி அந்த வம்சத்தில் இயேசுவை பிறப்பதற்கு திட்டம் போடுகிறார். விசுவாசிங்க சொல்லுங்க. அப்ப இந்த எஸ்தர் யாருங்க? அந்த ஆகாஸ்வர் யாருங்க? ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டான ஒரு வம்சாவளியில் உள்ளவர்கள். இந்த எஸ்தர் யூதாவின் வம்சத்தில் இருந்தவள். ஆனால் ஆகாஸ்வேரு ராஜா புறஜாதியின் அல்லது ஆண்டவரை அறியாத ஒரு மக்கள் இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாரு? அதாவது யூதர்கள் அழிந்து போகக்கூடாது, யூத குலம் ஒழிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக
இந்த ராஜாத்தியாக எஸ்தரை அவர் ஏற்படுத்தும்படிக்கு வஸ்தி கிட்ட ஆண்டவர் இடைப்படுகிறார். அல்லேலூயா. வஸ்தி உண்மையான அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவியாக இருக்கிறாள். அந்த ஆகாஸ்வேரு ராஜா அவன் செய்தது ஒருவேளை நமக்கெல்லாம் தெரியும், அவன் நல்ல காரியம் இல்லைன்னு நம்ம நினைப்போம் உண்மையாகவே. ஏன்னா ஒரு பெரிய விருந்து வைக்கிறான், எல்லா மாநிலங்களில் எல்லா ராஜாக்களும் வராங்க. அப்போ தன்னுடைய மனைவியாக வஸ்தியை கூப்பிடுறான். அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த வேளையில் அந்த அம்மாவை சீட்டை கிழிச்சிடுறான். என்ன கிழிச்சிட்டான்? சீட்டை கிழிச்சிட்டான்னு தெரியுமில்ல? ஆமாம், தள்ளுதல் சீட்டுங்க. தமிழில் நம்ம அப்படி சொல்லுவோம், அந்த பைபிளில் தள்ளுதல் சீட்டுன்னு இருக்குது. தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிட்டார். அந்த வேளையில் ஒரு ராஜாத்தி, புதிதான ஒரு ராஜாத்தி அவரோட பாருங்க. 2வது அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எடுத்துக்கொள்வோம். எஸ்தரின் புத்தகம், எஸ்தர் 2வது அதிகாரம். சாரி, ஓகே, பாருங்க. 4வது வசனம். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியினால் அப்படியே செய்தான் என்று பார்க்கிறோம். அது யாரு சொன்னா? அந்த காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். அங்க வாசிக்கிற யார் தெரியுமா? அது மெமுகான்னு ஒரு மனுஷன். அது 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தான் இந்த ராஜாவை அந்த வஸ்தியை விட்டு சீட்டை கிழிக்கணும்னு சொன்ன ஆள் அவன் தான். அந்த சொன்னார், இப்படி இந்த ராஜாத்தியே, அதாவது வஸ்தி என்கிற ராணியே இப்படிலாம் செய்தா மற்ற சகோதரிகள்லாம் புருஷன்மாரை மதிப்பாங்களா? நீங்களாம் மதிப்பீங்க. அது பைபிள் அவன் சொன்னது, மெமுகான் சொன்னதை நான் சொல்கிறேங்க, உங்களை பற்றி யாரும் சொல்லலை. மெமுகான் சொல்கிறான், இது எங்க ராணியே ராஜாவை மதிக்கலை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவன் 2 பேரும் வரல. ஆமாம், மதிக்கலைன்னு சொன்னால் எந்த சகோதரிகளாவது புருஷங்களை மதிப்பாங்களா, கனம் பண்ணுவாங்களா அப்படின்னு யார் சொல்றா? அந்த மெமுகான் சொல்றான். சொன்ன உடனே ராஜாவுக்கு உக்கிர கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி வருது? ஆண்டோடைய திட்டம், இந்த எஸ்தரை மேல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆளியா சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு பாருங்க, உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் யார் யாருக்கு ஒரு கோபத்தை பண்ணுவார். அல்லேலூயா. அந்த மனுஷன் தன்னுடைய கையினாலேயே அவன் யாருக்கோ சீட்டை கழிச்சு அனுப்பிட்டு உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். விசுவாசிகள் சொல்லுங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு இதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் தன்னுடைய மக்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய பொசிஷனையே உருவாக்குகிறார். ஒரு வழியா சொல்லுங்க, தகுதியில்லாத அந்த எஸ்தரை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்தார். ஒரு வழியா சொல்லுவோமா? அப்போ ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தது யாரு? கர்த்தர், தேவனாய கர்த்தர். அப்ப இன்னைக்கு உங்களுக்காக இந்த காரியங்கள் நடந்த பின்பு தம்முடைய மக்களுக்காக தயவு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க ஒரு வழியா சொல்லுங்க. அப்போ அதே மாதிரி அந்த இடத்துல என்ன நடைபெறுது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எஸ்தர் கதை தெரியும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அந்த யூத குலத்திற்கு விரோதமாக எழுதப்பட்டதான அந்த கையெழுத்து, நான் போன வாரமும் சொன்னேன்னு நினைக்கிறேன், அதை கர்த்தர் என்ன செய்ய மாற்றி அமைக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராஜாத்தியாக, ராணியாக அந்த எஸ்தரை ஆண்டவர் பதவியில் அமர்த்தினது போல உங்களையும் அவர் அமர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களை அந்த ஸ்தானத்தில் இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் போனால் நம்ம பார்த்தா மணவாட்டியை மணவாளனாகிய ஆகாஸ்வேரு மணவாளன், மணவாட்டியாக இந்த எஸ்தர், இந்த மணவாளனுக்கு விருப்பமான மணவாட்டியாக அவள் 1 வருடம் ஆயத்தப்பட வேண்டியதாயிற்று அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், God wants to promote his children. ஹல்லேலூயா. அதுதான், அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவன் சித்தப்பா கையில் வளர்ந்துட்டு இருந்த பொண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ப்ரமோட் பண்ணுறார். ஹல்லேலூயா. நம்முடைய ப்ரமோஷன் எங்கேருந்து வருது? நாட் ஃப்ரம் த ஈஸ்ட் ஆர் த வெஸ்ட் அப்படிதான் வசனம் சொல்லுது. ஐ மீன் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வராது. ஐ மீன் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வராது, மன்னிக்கும், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இல்லை, நார்த் ஆர் சவுத், பட் ஃப்ரம் த லார்ட். ஹல்லேலூயா. தட் இஸ் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ப்ரமோஷன் கம்ஸ்
from the Lord. Hallelujah. உங்களுக்கு உயர்வு வரப்போகுது. அந்த உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாதீங்க, பயப்படாதீங்க. பாடலாமா? ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை பயப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பயப்படாதே. ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் தேவன். கலங்கிடாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உன் தேவன். கலங்கிடாதே, நான் உன் தேவன். தாங்கி சுமப்பேன், நான் உன் தேவன். ஆபிரகாம் ஈசாக்கேன் யாக்கோபின் தேவன். நான் உன் தேவன், உன் சொந்தம், உன்னோடு இருக்கின்றேன். நான் உன் தேவன், உன் சொந்தம், உன்னோடு இருக்கின்றேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன். கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார். He is on your side. He is there to protect you. He is there to promote you. He is going to give you every blessings that you have been waiting for. பாரியோனான் பக்கம் நிற்கின்றேன் என்றுரைத்து ஏசழைத்தார். அன்போடவரை சேவிப்பேன் என்றுரைத்து ஏசழைத்தார். அன்போடவரை சேவிப்பேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். உந்தன் அழைப்பை உறுதிப்படுத்து, உந்தன் ஜெபத்தை நீ பலப்படுத்து. உந்தன் அழைப்பை உறுதிப்படுத்து, உந்தன் ஜெபத்தை நீ பலப்படுத்து. உன் விசுவாசத்தை காத்து ஸ்திரப்படுத்து. உன் அழைப்பை நீ இடராமல் நிறைவேற்றுவாய். உன் அழைப்பை நீ இடராமல் நிறைவேற்றுவாய். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும்
கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் எல்லாரும் கொடுக்கிறார். அப்பா பிதாவே உம்மை நேசிப்பேன், என் இன்ப இயேசுவே நான் உம்மை நேசிப்பேன். பாடுவோம். அப்பா பிதாவே உம்மை நேசிப்பேன், என் இன்ப இயேசுவே நான் உம்மை நேசிப்பேன். அன்பின் தூய ஆவியானவரே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவ தேவனை சேவிப்பேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவ தேவனை சேவிப்பேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆமென் கொடுக்கிறார். அல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லா கதை நடிச்சதுவோம். அன்பு உங்களுக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்துவாராக. ஷபரபதிபதி கபலரபா. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து போயிடுச்சு, இனி என்ன நடக்க போகும்னு தெரியலையே அப்படின்னு மிகுந்த கவலையோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் கூட காணப்படுகிறார்கள். தேவரீர் இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனியும் அவர்களை நடத்தும், இனியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், இனியும் அவர்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்திடணும். தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். உடைய பிள்ளைகள் தனிமையாக இல்லை, அவர்களை குடும்பமாக, கோத்திரமாக, பெரிய இனமாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். குறைவுகளை நிறைவாக்கும், அற்புத அடையாளங்களை செய்திடலும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.